டாக்டர் பிளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சர்க்கரை நோய். நேற்று ஒரு அம்மா விழுப்புரத்துல இருந்து என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்களோட கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, தலைவலி, வாழ்க்கையே நான் ஏன் வாழ்கிறேன்னே தெரியல, எனக்கு அந்த அளவுக்கு உடம்புல சோர்வுகளும் மற்றதும் என்னை பாடாய்படுத்துது, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலன்னு ரொம்ப வருத்தத்தோட வந்திருந்தாங்க. அப்ப அவங்க கிட்ட அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது 7 வருஷமா சர்க்கரை நோய் இருக்கு. இந்த 7 வருஷமா இருக்கக்கூடிய சர்க்கரை நோயில 7 வருஷமுமே பாத்தீங்கன்னா அவங்களோட போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் 300, 320 தான் இருக்கு. அப்ப நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன், ஏம்மா என்ன இது, சர்க்கரையை இவ்வளோ கட்டுப்படாம வச்சிருக்கீங்களே, அப்ப எப்படிமா உடம்பு சரியாகும்னா உடனே ஒரு 6-7 மாத்திரை எடுத்து கொடுத்தாங்க. சார் பாருங்க, நான் எல்லா மருந்தையும் கரெக்டாக தான் போடுறேன், இருந்தாலும் என்னுடைய சர்க்கரை குறையல. சர்க்கரை குறையாததுனால எடை குறையிறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, ஒரே சண்டை சச்சரவு, வீட்டில் எது சொன்னாலுமே சண்டை, கோபம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை பாடாய்படுத்துது. என்ன பண்றதுனே தெரியல சார், அவ்வளவு ஒரு சிரமத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில அவங்க இருக்கிறத நான் பார்த்தேன். இதே நிலை தான் இன்னைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் இல்லைங்களா? சர்க்கரை நோய் ஏன் வருது? சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த நான் அரிசி உணவு சாப்பிட்றதில்ல, இனிப்பு சாப்பிட்றதில்ல, பழங்கள் சாப்பிட்றதில்ல. என்னோட டயட்டிஷியன் என்ன டயட் எனக்கு கொடுத்தாங்களோ ஒரு சின்ன எழுத்து கூட மாறாம அதை முழுசா நான் ஃபாலோ பண்றேன். இருந்தாலும் கூட என்னுடைய சர்க்கரை நோயுடைய தாக்கம் குறையாம என்ன பாடுபடுத்துது. டாக்டர் இன்சுலின் போட சொன்னாரு, அதையும் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி எல்லாமே போட்டு சிஜிஎம்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர் போட்டு கூட பார்த்துட்டாங்க, என்னோட சுகரே குறையல. கடைசியா டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, உன் சுகர் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு, இதனால ஒன்றும் பாதிப்பு வராத வரையிலும் பிரச்சனை இல்லை, அப்பப்போ லிவர் எப்படி இருக்கு, கிட்னி எப்படி இருக்கு, கண் எப்படி இருக்கு, கை கால்களோட நரம்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டாங்க. நான் என்ன பண்றதுன்னே தெரியல. நம்மில் நிறைய பேருக்கு இது இருக்கிறத பார்க்கணும். இன்னும் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளை நான் பார்க்குறேன். 18 வயசு, 19 வயசு, எடை குறைஞ்சிக்கிட்டே போகுது, சுகர் கண்ட்ரோல் ஆகலை. இல்லை, இன்னொரு தம்பி ஒருத்தர் வந்திருந்தார், சென்னையை எடுத்த இந்த பெருங்குடியிலேருந்து வந்திருந்தார். அவருக்கு பார்த்தீங்கன்னா 4 வருஷமா அவர் எந்த மருந்துமே சாப்பிட்றதில்ல. ஏன்பா அப்படின்னா அவர் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறாரு. சார் எனக்கு 13 வயசுல சுகர் டயக்னோஸ் பண்ணாங்க, அன்னிலேருந்து ஒரு 5 வருஷம் இன்சுலின் ஆரம்பிச்சு டாக்டர் சொன்ன எல்லாத்தையும் பண்ணி பார்த்தாலும் சுகர் 300 தான் இருக்கு. நான் மருந்து சாப்பிட்டாலும் எனக்கு 300 தான் இருக்கு, மருந்து சாப்பிடலனாலும் 300 தான் இருக்கு. அப்ப நான் எதுக்கு சார் மாசத்துக்கு 20,000 செலவு பண்ணி இன்சுலின், விதவிதமான இன்சுலின்ல இருந்து எல்லாத்தையும் சாப்பிடணும்? அதனால நான் ஒரு நாள் டிசைட் பண்ணேன், சரி ரைஸை கட் பண்ணிடலாம், பட் ஆனால் மாத்திரையும் வேண்டான்னு டிசைட் பண்ணேன். பாருங்க சார், அவரோட சிஜிஎம் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து காட்டுறாரு, எப்பவுமே சுகர் 300 தான் இருக்கு. அதாவது இன்சுலின் போட்டாலும் சரி போடலனாலும் சரி அவருடைய சுகருடைய அளவுல எந்த விதமான மாற்றமுமே இல்லை. அப்ப நம்ம எல்லார் மனதிலும் ஒரு கேள்வி வருது, சர்க்கரையை கட்டுப்படுத்த மருந்து மாத்திரைகள் இருக்கா? உண்மையிலே மருந்து மாத்திரைகள் சர்க்கரையை கட்டுப்படுத்துதா? அப்ப சர்க்கரையை கட்டுப்படுத்த நான் என்ன செய்யணும்? சுகர் ஒரு 300 இருக்குன்னா சுகர், அதை உடனே ஒரு 180க்கு கீழாக உணவுக்கு பின் இருக்கக்கூடிய சர்க்கரையை கட்டுப்படுத்த நான் என்ன பண்ணணும்? என்னோட ஆவரேஜ் பிளட் சுகர் எப்பவுமே 9 அல்லது 10 அல்லது 11 தான் இருக்கு. என்னோட ஆவரேஜ் பிளட் சுகரை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இதற்கான பதில் தான் இன்றைய நிகழ்ச்சி. மருந்து மாத்திரை மட்டுமல்ல, இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய 10 வழிமுறைகளை உங்களால் பின்பற்ற முடியும்னா, 10 வழிமுறைகள், இந்த 10 வழிமுறைகளை உங்களால பின்பற்ற முடியும்னா இன்னைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, ஆரம்ப நிலை சர்க்கரை நோயாக இருந்தால் குணப்படுத்துவது கூட சாத்தியம்தான். பேப்பர் பேனா எடுத்துங்க, நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளை 1, 2, 3, 4ன்னு எழுத முடியுமான்னு பாருங்க. முதலாவது, இன்றைக்கு சர்க்கரை ஏற்படுவதற்கான முக்கியமான காரணம் நீங்க சாப்பிட்ற சுகர் கிடையாது, உங்க உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அழற்சின்னு சொல்லுவோம். இன்னைக்கு அதனாலதான் எல்லாருமே சர்க்கரை குறைத்தும் இனிப்பை குறைத்தும் மருந்துகளை சாப்பிட்டும் கூட சர்க்கரை நோய் ஏன் கட்டுப்படாம இருக்கு? ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அழற்சி இன்னைக்கு நம்மை கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறதுனால இந்த அழற்சியை மாற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் இல்லையா?
அந்த அழற்சியை மாற்ற நாம் எடுக்கக்கூடிய முதல் முயற்சி எதுனா, இன்ஃப்ளமேஷனை குறைக்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லக்கூடிய டீடாக்ஸை முதல்ல முயற்சி பண்ணணும். இந்த திருச்சியில ஒரு 70 வயது இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் என்னை பார்த்திருந்தார். அவர் 50 வருடங்களாக சர்க்கரை நோயாளி. எப்பவுமே சர்க்கரை 200 தான். காலையில் எழுந்து பார்த்தா 200, சாப்பிட்ட பிறகு 300. நிறைய இன்சுலின், 3 டைப் ஆஃப் இன்சுலின் காலையிலேருந்து நைட்டு வரலும் விதவிதமாக போட்டுக்கிறாரு. பட் என்ன செஞ்சாலுமே அவரோட சுகர் குறையவே இல்லை. சுகர்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. அப்போ திருச்சி மருத்துவமனையில் அவர் என்னை பார்க்கும்போது அவருக்கு நாடி பார்த்துட்டு நான் சொன்னேன், இல்லை இது வாதம் சார்ந்த சர்க்கரை நோயாக மாறுது, அதனால முதல்ல உங்க உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை குறைத்தா மட்டும்தான் இந்த சர்க்கரையை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த இன்ஃப்ளமேஷன், ஆன்டி இன்ஃப்ளமேஷன் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு விளக்கமா சொல்லி கொடுத்து அவருக்கு டீடாக்ஸ் வகை சிகிச்சையை முதல்ல கொடுத்தோம். ஏன்னா இன்றைக்கு சர்க்கரை சாப்பிடுவது சர்க்கரையை அதிகப்படுத்துவது கிடையாது. நீங்க சர்க்கரை சாப்பிடலனாலும் சுகர் அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட இன்ஃப்ளமேஷன், அழற்சி மட்டும்தான். கரெக்டா 7 நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன். அவரோட உடம்பு வாதத்தை குறைக்கணும். அவரோட வயது வாத வயது, அவருக்கு இருக்கக்கூடிய நோய் வாத நோய். முதல் நாள் 30 மில்லி, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105 மில்லி கொடுத்து கடைசி நாள் அவருக்கு பேதிக்கு மருந்து கொடுத்தேன். அவருக்கு பேதிக்கு மருந்து கொடுத்த பிறகு அடுத்த நாள் காலையில போய் ஒரு நாள் விடுமுறை எடுத்து அடுத்த நாள் காலையில போய் 8வது நாள் விடுத்து 9வது நாள் சுகர் செக் பண்ணி பார்த்தா அவருக்கே நினைவில்லை கடைசியா அவரோட ஃபாஸ்டிங் சுகர் எப்ப 130 வந்ததுன்னு. சரி, வழக்கமா சாப்பிட்ற அவரோட உணவாக நம்ம பாரம்பரிய அரிசியில் செய்த இட்லி 2 சாப்பிட்டுட்டு திருப்பி 2 ஹவர்ஸ் கழிச்சு செக் பண்ணி பார்த்தா 180 சுகர். அவருக்கே அவ்வளோ பெரிய ஆச்சரியம். சர்க்கரைக்கு நேரடியான மருந்துகளாக இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைப்பதற்கு மட்டும் எடுக்கக்கூடிய முயற்சி, இவ்வளவு பெரிய முயற்சி, சுலபமான முயற்சி, இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து விடுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ஆம், இன்றைக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும். அதனால கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், ஏன் எனக்கு சர்க்கரை குறையலன்னு ஒரு மன உளைச்சலோடு போராடி கொண்டிருப்பவர்கள், நீங்க அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். சர்க்கரை நோய் உடலில் அதிகமாவதற்கு, கட்டுப்படாமல் இருப்பதற்கான காரணம் அழற்சின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேஷனே தவிர நீங்க சாப்பிட்ற உணவோ அல்லது மருந்துகளுடைய செயலற்ற தன்மையோ கிடையாது. அதனால நம்ம குடும்பத்துல இருக்கவங்க யாருக்கு கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை இருந்தாலும் உடனே ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து நாடி பார்த்து உடம்பில் இருக்கக்கூடிய அழற்சியை குறைக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். 2வது முக்கியமான விஷயம் ஸ்லீப் இஸ் த நியூ இன்சுலின் அப்படின்னு சொல்றோம். இதை நான் ரொம்ப சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த மருத்துவத்துறையில முதல்ல சொன்ன ஆள் யாருன்னா நான் தான். ஏன்னா இன்னைக்கு எந்த மருத்துவருமே தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நீ 4000 ஸ்டெப்பு நடக்கணும், நீ அரிசி சாப்பிடக்கூடாது, நீ பழங்கள் சாப்பிடக்கூடாது, இதைத்தான் டாக்டர்ஸ் இன்னைக்கு வலியுறுத்தி சொல்றாங்களே தவிர யாராவது ஒரு மருத்துவர் ஒரு சர்க்கரை நோயாளியை கூப்பிட்டு, அப்பா இந்தா உனக்கு தூக்க மாத்திரை கொடுத்துருக்கேன், டெய்லி 8 மணி நேரம் தூங்கு, ஒரு மாசம் கழிச்சு பார்க்கலான்னு சொல்றாங்களா? சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க தூங்குனீங்கன்னா உங்களோட சர்க்கரை நோய் வேகமாக குறைந்து விடுவதை பார்க்க முடியும். ஸோ ஸ்லீப் இஸ் த நியூ இன்சுலின். நல்ல ஞாபகம் வச்சுங்க. இன்சுலின் ஊசி போட்டா இன்றைக்கு நம்மில் டைப் 1 டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சர்க்கரை எப்படி கட்டுப்படுதோ அதே கட்டுப்பாட்டை தூக்கத்தின் மூலமாக நீங்க வரவழைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளி யாராக இருந்தாலுமே இன்னைக்கு முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன? அந்த நோயாளிகளை குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்குவதற்கு தேவையான ஒரு வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும். இன்னைக்கு ஒரு 40 வயசு இருக்கக்கூடிய ஒரு கணவன் இருக்காரு, ஐடியில் ஒர்க் பண்றாரு, பயங்கர ஸ்ட்ரெஸ்டா இருக்காரு, அவர் தூங்குறதே ஒரு 3 மணி நேரம் தான் இருக்குன்னா வீட்டில் இருக்கவங்க தேவைன்னா அவங்களுக்கு ஒரு தனி அறையை ஒதுக்கி அவங்களோட உணவு என்ன தேவையோ அதை கொடுத்து அடுத்த 1 மாத காலத்திற்கு 8 மணி நேரம் அவர் தூங்குவதற்கு தேவையான நேரத்தை ஒதுக்க முடியுமான்னு பாருங்க. சார் நான் ரொம்ப டஃப்பான ஒரு வேலையில் இருக்கேன், நான் இல்லைன்னா வேலையே நடக்காது, நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில் இருந்தா கூட உங்களுடைய மருத்துவ நிலைமையை உங்களுடைய அதிகாரி, மேலதிகாரி கிட்ட சொல்லி தேவைன்னா ஒரு 2 வீக்ஸ் மெடிக்கல் லீவ் எடுத்து
கரெக்டாக தூங்குங்க, வேற ஒன்றும் பண்ண வேணாம். எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க சுகர் குறையணும்னா நீ நிறைய ஒர்க் அவுட் பண்ணுன்னு. நான் சொல்றேன் சுகர் குறையணும்னா ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, நல்லா தூங்குங்க. உங்களோட சுகர் குறையறத நீங்க பார்க்க முடியும். அப்படி ஒருவேளை உங்களுக்கு தூக்கம் சார்ந்த நோய்கள் ஏதாவது இருக்குன்னா, மானசா கேப்சூல் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முடிஞ்சதுன்னா அந்த மானசா கேப்சூலோ அல்லது டேப்லெட்டோ வாங்கி டெய்லி நைட்டு படுக்கும்போது 2 மாத்திரை போட்டு தூங்குங்க. ஆழ்ந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட ஃபாஸ்டிங் பிளட் சுகர் என்ன இருக்கு, உங்களோட போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர் என்ன இருக்குன்னு பாருங்க. 30 days டெய்லி 6 to 7 hours ஸ்லீப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 30 நாள் கழிச்சு மீண்டும் உங்களுடைய சுகரை செக் பண்ணி பாருங்க. நிச்சயமாக உங்க சுகர் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய தூக்கமே மிகப்பெரிய அளவு உங்களுடைய சர்க்கரையை குறைக்க இன்சுலினை விட வேகமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மூன்றாவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம யாருமே கவனிக்காம இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து தண்ணீரே சர்க்கரைக்கான மிகப்பெரிய மருந்து தான். இந்த டீஹைட்ரேஷன்ங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் வந்து பெரும்பாலும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. பேதியானாதான் உடம்புல நீர்ச்சத்து குறையும், அல்லது வாந்தி எடுத்தாதான் உடம்புல நீர்ச்சத்து குறையுங்கிறோம். ஆனா உண்மையை சொல்லணும்னா, நீங்க வந்து சர்க்கரை நோயாளிகள் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சிறுநீர் கழிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதுவே உங்க நீர்ச்சத்தை குறையும். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரையா இருக்கும்போது நமக்கு தண்ணீர் தாகம் அதிகமா இருக்கும், வறட்சி அதிகமா இருக்கும். அப்ப நம்ம நிறைய தண்ணியை குடிப்போம். ஆனா மற்றவர்களுக்கு பாத்தீங்கன்னா, கபம் சார்ந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் வாதம் சார்ந்த சர்க்கரை நோயாளிகளுக்கும் மிகப்பெரிய அளவு தாகம் இருக்காது, ஆனா சிறுநீர் கழிஞ்சிட்டே இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிறுநீர் கழியுதே அப்ப தண்ணீரை கட் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட போய், சார் நைட்ல 3 முறை 4 முறை நான் எந்திரிச்சு ஒண்ணுக்கு போறேன் சார் அப்படின்னா, டாக்டர் என்ன சொல்லுவாரு, அது என்னப்பா பெரிய விஷயம், 7 மணிக்கு மேல தண்ணியே குடிக்காதுன்றவாரு. நீங்க தண்ணி குடிக்காம இருந்தாலே உங்க உடம்புல டீஹைட்ரேஷன் சார்ந்த உப்புக்களுடைய பரிமாற்றம் குறையும் போது அதுவே உங்க சுகர் அதிகமாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம். உடல் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய தேவைக்காக, அவசர தேவைக்காக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய உப்புகளை, கனிமங்களை, கொழுப்புகளை உடைத்து தினசரி வாழ்க்கையில ரன் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல இந்த உப்பு சத்துக்களுடைய குறைபாடு, டீஹைட்ரேஷன் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்குறத பார்க்க முடியும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா நம்ம இதை அணுகணும். ஏன்னா நம்மில் நிறைய பேருக்கு சர்க்கரை நோய் குறையாமல் இருப்பதற்கான காரணம் தண்ணீர் குடிக்காமல் இருப்பது கூட அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்க உடம்பு வாத உடம்பா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வெந்நீர் குடிங்க. உங்க உடம்பு பித்த உடம்பா ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிங்க. உங்க உடம்பு கப உடம்பா இருக்கா ஒரு நாளைக்கு குறைந்தது 2 லிட்டர் வெந்நீர் குடிங்க. 30 days இதை ஃபாலோ பண்ணுங்க. 30 days கழிச்சு திரும்ப உங்க சுகர் பாருங்க, பெரிய சேஞ்சஸ், மருந்துகளுடைய சேஞ்சஸ் எதுவுமே இல்லாம உங்க சுகர் கண்ட்ரோலா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு மருந்து தான் மருந்துன்னு கிடையாது, இதுவும் மருந்து தான். ஸோ தண்ணீரே உங்களுக்கு மிகப்பெரிய மருந்து அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். வாத உடம்புக்காரங்களும் கப உடம்புக்காரங்களும் வெந்நீர் குடிக்கணும், பித்த உடம்புக்காரங்க தண்ணீர் குடிக்கணும். 4வது, இன்றைக்கு உடல்ல பெருங்குடல் அப்படிங்கிறது சர்க்கரையை கட்டுப்படுத்தக்கூடிய, சர்க்கரையை அதிகப்படுத்தக்கூடிய, சர்க்கரையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இன்றைக்கு கட் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடியதை பற்றி நிறைய வகையான ஆராய்ச்சிகள் நடந்து வரதை பார்க்கும். மூளையில இருக்கக்கூடிய நோய் வந்து எப்படி பெருங்குடலோடு சம்பந்தப்பட்டிருக்கு, பக்கவாதம் வர்றதுக்கு பெருங்குடல் ஆரோக்கியம் எப்படி முக்கியத்துவமா இருக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள், உங்களோட கொலஸ்ட்ரால் ஏன் நிறைய இருந்தும் சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வரதில்ல, ஏன் குறைவா இருந்தாலும் ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அதுல உங்களோட கட் ஹெல்த் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இந்த மாதிரி ஆராய்ச்சிகள் இன்றைக்கு நிறைய நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்மில் நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, காலையில எழுந்த உடனே நான் மோஷன் போறேன், 1க்கு 2 முறை போறேன், அப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அப்படி கிடையாது. இன்றைக்கு நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல கிட்டத்தட்ட 65% ஜீரணம் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய பெருங்குடல்ல தான் நடக்குது. வயிறோட வேலை வெறும் அரைக்கிறது தான். அரைத்த உணவை சிறுகுடலுக்குள் செல்லும் போது அங்க ஒரு 1 மணி நேரம் மட்டும்தான் சிறுகுடல்ல நம்ம உணவு இருக்கு. ஆனா பெருகுடலுடைய பிரயாணம் தான் 3 to 5 மணி நேரம் இருக்கிறத பார்க்கணும். அப்ப அதே போல பெருங்குடல்ல இருக்கக்கூடிய கிருமிகள், நல்லது செய்ய கெட்டது செய்ய இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் என்ன பண்ணோம்னா உணவை இன்னும் 100 மடங்கு நொதிக்கும், உடைக்கும். இன்னைக்கு புளித்த தன்மை, இப்ப எப்படி பாலா இருக்கு, அது புளிக்க பிறகு தயிரா மாறுது, தயிரை கடையும் போது அது எப்படி வெண்ணெயா மாறுது, வெண்ணெயை காய்ச்சும் போது அது எப்படி நெய்யா மாறுது, அதே போலதான் நம்ம உடம்புல செரிமானம். நீங்க சாப்பிட்ற ஒரு காய்கறி நேரா வயிற்றுக்குள்ள போய் இறங்கின உடனே ஜீரணம் ஆகாது, வயிற்றுல போய் அது நல்லா நொதிக்கப்படும்.
நொதிக்கப்பட்ட அந்த உணவு சிறுகுடலுக்குள் செல்லும் போது கொஞ்சம் அதுல இருக்க சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஆனா பெருங்குடல்ல தான் அந்த உணவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சத்துக்கள் உறிஞ்சப்படுறதுனால கட் ஹெல்த்ன்னு சொல்லக்கூடிய இந்த பெருங்குடல் ஆரோக்கியம் தான் நம்முடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நம்மில் நிறைய பேர் புரிந்து கொள்ளாத விஷயம், ஏன் சுகர் எனக்கு கண்ட்ரோல் ஆகல அப்படின்ற கேள்விக்கான பதில் உங்களோட கட் ஹெல்த், உங்களுடைய பெருங்குடல் ஆரோக்கியம் ரொம்பவே கெட்டு போயிருக்கிறது தான் ஒரு பெரிய காரணம். அப்ப எப்படி நான் அதை சரி பண்ண முடியும்? இந்த கட் ஹெல்த்துக்காகவே ரொம்ப சிம்பிள் ரெமெடி உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி துவையல். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரே ஒரு துண்டு உங்க சுண்டு விரல் சைஸ்க்கு இஞ்சி எடுத்துங்க, நல்லா அரைங்க. மிக்சியில அரைக்கிறத விட நம்ம உரல்ல போட்டு அம்மியில போட்டு அரைக்கிறது ரொம்ப நல்லது. அரைத்து எழுங்கக்கூடிய அந்த விழுதை எடுத்து நல்லா சூடான சாதத்துல போட்டு கொஞ்சமா அதுல உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சி முதல் வாய் சோறாக அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க சாப்பிட்ற எல்லாத்தையும் சாப்பிடுங்க. முடிஞ்சா அதை சட்னி மாதிரி அரைச்சி காலை உணவோடு ஒரு டேபிள் ஸ்பூன், மதிய உணவோடு ஒரு டேபிள் ஸ்பூன், ராத்திரி உணவோடு ஒரு டேபிள் ஸ்பூன் சாப்பிடுங்க. அவ்வளவு அழகாக உங்க உடல்ல இருக்கக்கூடிய இந்த கட் ஹெல்த் ரொம்ப பெரிய அளவுல ரீஸ்டோர் ஆகும். இந்த கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சிங்கிறது இன்றைக்கு ப்ரீ அண்ட் ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்றோம். உங்களுக்குலாம் தெரியுமான்னு தெரியல, இப்ப கட் ஹெல்த் சார்ந்த சில ப்ராடக்ட்ஸ்லாம் வரதை நான் பார்க்குறேன். ஒரு மாதத்துக்கான ப்ராடக்டோட விலையே பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாயிலிருந்து 30,000 ரூபாய் வரை வரதை பார்க்குறோம். நம்ம ஆக்ட்ரஸ் சமந்தா இருக்காங்க, அவங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஃபுட் ப்ராடக்ட்ஸ், சப்ளிமெண்ட்ஸை நிறைய மார்க்கெட் பண்றாங்க. அது எல்லாமே என்னன்னு பார்த்தா உங்களோட கட் ஹெல்த்துக்கான ப்ராடக்ட்ஸு. இந்த ப்ராடக்ட்ஸோட விலை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு மிடில் கிளாஸ் நம்ம யாருமே அஃபோர்ட் பண்ண முடியாது, பணக்காரங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனா பாருங்க, இறைவன் நமக்கு ₹1 கூட செலவில்லாம நம்ம வீட்டுல பண்றதுக்கு தான் இந்த கருவேப்பிலை, கொத்துமல்லி, இஞ்சியை கொடுத்துருக்காரு. நம்மலாம் வீட்டுல சமையல் காலையில சட்னி அரைக்கிறோம்ல, அந்த சட்னி தேங்காவை போட்டு அரைக்கிறோமா இல்லையோ ஏதோ ஒன்று போட்டு அரைக்கிறோம்ல, அதுலேயே ஒரு பெரிய கைப்பிடி நல்லா ஒரு 50-60 இலை இருக்கக்கூடிய கருவேப்பிலை போடுங்க. கொத்தமல்லி அந்த மாதிரி நல்லா தழையை கட் பண்ணி ஒரு கைப்பிடி ஃபுல்லா போடுங்க. ஒரு துண்டு இஞ்சியை போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சட்னியை அரைச்சிருங்க. இதை காலை உணவோட கொடுங்க, மதிய உணவோட சாப்பிடுங்க, இரவு உணவோட சாப்பிடுங்க. 30 டேஸ் இதை சாப்பிடுங்க. 30 டேஸ்க்கு அப்புறம் உங்களோட மோஷனோட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி மாறி இருக்கிறத பார்க்க முடியும். கண்ட்ரோல் இல்லாத சுகரோட எப்பவுமே ஐயோ எனக்கு உடம்பு டயர்டா இருக்கு, என்னால வேலை செய்ய முடியல, காலையில என்னால் தூக்கத்துல இருந்து எழுந்துக்க முடியலன்னு போராடுறீங்கல்ல, அந்த போராட்டமே இல்லாம இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். ரொம்ப கான்சியஸா எழுந்துப்போம், வலி இருக்காது, சுறுசுறுப்பா வேலை செய்வோம், மூளை நல்லா வேலை செய்யும், கோவப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். சார் ஒரு 11 மணி வரலாம் ஓடிடுறான் சார், அப்புறம் என்னால முடியல, அப்ப ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டாதான் முடியுதுன்னு சொல்லக்கூடிய அந்த படபடப்பு, நடுநடுக்கம், வேர்வை லோ சுகர் ஆகி ஐயோ படபடப்பு எங்க ஏதாவது கிடைக்குமான்னு தேடுற மனநிலை இருக்கு இல்லையா, அது எல்லாமே மாறுறதை பார்க்கலாம். அதுக்கு விலையே கிடையாதுங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி. இன்னைக்கு யாரெல்லாம் சுகர் பேஷண்ட் நம்ம வீட்டுல அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகரோட போராடிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருக்கும் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி தான் த பெஸ்ட் ரெமெடி. ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது சாப்பிடுங்க, முடியும்னா 3 வேளை சாப்பிடுங்க. 30 டேஸ் ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு உங்களோட பிளட் சுகர், ஃபாஸ்டிங் பிபி என்ன இருக்குன்னு எடுத்துங்க. நீங்க என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்களோ அப்படியே இருக்கட்டும். கண்ட்ரோல் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளட் சுகர் 30 டேஸ் இதை ஃபாலோ பண்ண பிறகு நீங்க பாருங்க, அப்சல்யூட்லி மிகப்பெரிய அளவுல கட்டுப்பாட்டுல உங்க ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 5வது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்ன தெரியுமா? சிரிக்கணுங்க. இன்னைக்கு சர்க்கரையை குறைக்கணும்னா நீங்க பெருசா மெனக்கிடவே வேணாம், கண்ணாடியை பார்த்து சிரிங்க. ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த தியேட்டர் குரூப் ஒன்று இருக்கு இல்லையா, இந்த ஐநாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுல இருக்கக்கூடிய ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஒரு முறை என்ன பார்க்க வந்தார். எனக்கு நீண்ட கால நண்பர் அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட சுகர் பார்த்தீங்கன்னா 300 ஃபாஸ்டிங், 450 போஸ்ட் பிராண்டியல். அவர் இன்சுலின் பம்ப் எல்லாம் போட்டு சுகர்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, சுகர் கண்ட்ரோல் ஆகல. அப்போ அவங்க வீட்டில் ஒரே சண்டை, நீங்க பாக்குற வேலையில தான் உனக்கு இவ்வளவு டென்ஷன் இருக்கு, நீ முதல்ல வேலையை விடு அப்படின்னு ஒரே டென்ஷன். அவர் என்கிட்ட சொல்றாரு, சார் இப்பதான் சார் பாப்பாங்கெல்லாம் படிப்பு முடிச்சு ஒர்க்குக்கு போறாங்க, வேலையை விட்டுட்டு 52 வயசுல நான் என்ன சார் பண்ண போறேன், பைத்தியமே பிடிச்சிடும் சார். பாருங்க சார், அவங்க ஆக்சுவலா வந்ததே குடும்ப சண்டையே என்கிட்ட சொல்லி பஞ்சாயத்து பண்றதுக்காக தான் வந்தாங்க. அப்ப நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒரே ஒரு விஷயம் சொன்னேன், நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு நீங்க ராத்திரி 10 மணிக்கு வீட்டுக்கு வந்த உடனே டிவியில உங்களுக்கு எந்த நகைச்சுவை நடிகரை பிடிக்கும்னா வடிவேலுன்னாரு. நீங்க வடிவேலுவோட காமெடியை மட்டும் போட்டு வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, 1 hour டெய்லி சிரிங்க அப்படின்னு.
அவர் வந்து என்னை பார்த்து, சார் என்ன சொல்றீங்க நீங்க, நீங்க ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி ஒய்ஃபுக்கு கவுன்சிலிங் கொடுப்பீங்கன்னு பார்த்தா என்ன போய் சிரிக்க சொல்றீங்கன்னாரு. நான் உங்க மேடம்க்கும் சொன்னேன், அவருக்கும் சொன்னேன். இறுக்கமான மனநிலை இருக்குல்ல, இதுதாங்க நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு சாபம். நம்முடைய அப்பா அம்மா கூட ஒரு கிராமத்துல நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில கூட பணம் இருக்காது, நல்ல நாள் போட்டுக்க துணி இருக்காது, இனிப்புகள் இருக்காது, அசைவ உணவெல்லாம் எப்பயோ சாப்பிட்ற ஒரு சூழல் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கையை விட ஒரு பெரிய வாழ்க்கையில தான் எல்லாருமே இருக்கும். ஒரு காலத்துல ₹1,00,000 மிகப்பெரிய பணமா இருந்தது. இன்றைக்கு கோடி ரூபாய்ங்கிறது மிகப்பெரிய பணமா இல்லாம பணத்துக்கு மதிப்பிழந்து போகக்கூடிய சூழல்ல இருக்கும். வீடு வாடகைக்கு இருப்போம். ஒரே வீட்டுல பார்த்தீங்கன்னா 8 போர்ஷன் இருக்கும். பெட்ரூம்லாம் இருக்காது. ஒரே ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிச்சன் இருக்கும். அதுலயே ஒரு அம்மா, அப்பா, 2 குழந்தைகள் படித்து முன்னேறி இன்றைக்கு தனி வீடாக மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பெசன் நகர் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல 5 கோடி ரூபாய் கொடுத்து வீடா வாங்கினா கூட மகிழ்ச்சி இருக்காங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. இன்னைக்கு சர்க்கரை நோய் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்கும் அப்பாக்கும் தாத்தாக்கும் பாட்டிக்கும், ஏன் 40 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் கூட கட்டுப்படாம இருக்கிறதுக்கு காரணம்னா, நீங்க எல்லாம் யாருமே சிரிக்கிறதே கிடையாதுங்க. இந்த லா ஆஃப் தெரப்பி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. சிரிப்பு தெரப்பியே இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் மருந்தா கொடுக்குறோம். கிராமங்கள்ல எப்படி நம்ம வந்து காலை நேரங்கள்ல மாலை நேரங்கள்ல 5 வீட்டுக்காரங்க ஒன்னா திண்ணையில உட்காந்து பேசி சிரிப்போமோ, அதுதாங்க இன்னைக்கு வந்து சர்க்கரை நோய்க்கு மிகப்பெரிய மருந்து. இன்றைக்கு ஹானஸ்ட்லி வேலைக்கு போகக்கூடிய கணவன் மனைவி நீங்க 2 பேர் வீட்டுல இருக்கீங்கன்னா, உங்க 2 பேருக்கு சிரிச்சு பேசறதுக்கு ஏதாவது டைம் இருக்கா? ஒரு 100 வயது இருக்கக்கூடிய ஒரு தம்பதியை வந்து நம்ம பிரபலமான ஒரு டிவியில வந்து பேட்டி எடுக்கிறாங்க. 100 வயசு ஆச்சு, நல்லா இருக்கீங்க, என்ன சீக்ரெட் அப்படின்னு கேட்கும்போது அந்த தாத்தா அழகா சொல்றாரு, நான் வேலைக்கு போறத 60 வயசுல நிறுத்திட்டேன். வருமானம் எனக்கு என்ன வந்ததோ அந்த 60 வயசு வரலும் என் மனைவி கிட்ட தான் கொடுத்தேன். அவங்க வந்து பிஸியா இருக்காங்க, பேரனை பாக்குறது, பேத்தியை பாக்குறது அப்படின்னு. நம்ம ரிட்டையர்ட் லைஃப்ல நான் இருக்கோம், நாங்க 2 பேருமே ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கோம். ஆனா காலை நேரத்துல எழுந்த உடனே 2 பிஸ்கெட்டு, ஒரு கப்பு டீயோட என்னோட மனைவி வரும்போது அது எங்களுக்கான நேரம். அந்த காலையில 7ல இருந்து 8 வரையிலும் எங்களுக்கு நோ டிஸ்டர்பன்ஸ். யாரும் எங்க ரூம் கதவை தட்டக்கூடாது. பால்கனியில உட்கார்ந்து நாங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டு சிரிச்சு பேசக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது தான் நான் 100 வயசு வரலாம் இருக்கிறதுக்கு, என் மனைவி 100 வயசு வரலாம் இருக்கிறதுக்கு, எந்த நோயும் இல்லாம இருக்கிறதுக்கு எங்களோட சீக்ரெட் அப்படின்னு சொன்னார். இது எவ்வளவு பெரிய உண்மை தெரியுமா? இன்னைக்கு கணவன் மனைவி எத்தனை பேர் வந்து பிரச்சனை இல்லாத விஷயத்த பேசுறீங்க? ஒரு உட்கார்ந்து சாப்பிட்றோம் அப்படின்னா கணவனும் மனைவியும் மகிழ்ச்சியா நம்ம உட்கார்ந்து சாப்பிட்றோமா? இதெல்லாம் இல்லவே இல்லைங்க. நம்மெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மிருகங்களாக மாறிட்டு இருக்கோம். பணம் இருக்கு, வசதி இருக்கு, வீடு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க எடுக்க வேண்டிய மிக முக்கியமான முயற்சி என்ன தெரியுமா? சிரிக்கணும். ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் காலையில சும்மா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க. சமையல் செஞ்சா பிடிக்குமா செய்யுங்க, கதை எழுதுனா பிடிக்குமா எழுதுங்க, வாக்கிங் போனா பிடிக்குமா எழுதுங்க. பா எந்த தொல்லையும் இல்லாம ஒரு 10 நிமிஷம் ரூம்குள்ள அமைதியா கண்ணு மூடி உட்கார்ந்தா பிடிக்குமா பிடிக்குங்க. பகல்ல தூங்க முடியுமா தூங்குங்க 15 மினிட்ஸ், நோ ப்ராப்ளம். எதுக்காக இது சொல்றேன்னா, உங்களை நீங்க மகிழ்ச்சியாக திருப்திப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த செய்யலைன்னா உங்க சுகர் கண்ட்ரோலே ஆகாது. ஸோ த கம்ப்ளீட்னஸ் சொல்லுவோம். இன்றைய நாள் எனக்கு 24 மணி நேரமும் என்னால எனக்காக இருக்க முடியாது, ஆனா 5 நிமிஷம் எனக்காக இருக்க முடியும், 15 நிமிஷம் எனக்காக இருக்க முடியும். குழந்தை இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அந்த குழந்தை வந்த பிறகு அந்த குழந்தையோட சிரிச்சு விளையாடுறதுக்கு அப்பாக்கும் அம்மாக்கும் இன்னைக்கு டைம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. அதனாலதான் இறைவன் நிறைய குடும்பங்கள்ல குழந்தையே கொடுப்பது கிடையாது. ஏன்னா நீங்களே மகிழ்ச்சியா இல்ல, இன்னொரு குழந்தைய வச்சுட்டு என்ன பண்ண போறீங்கன்னு தான் கொடுக்கறது கிடையாது. என்னைக்கு அந்த ஒரு எண்ணம் மாறி நீங்க 2 பேரும் மகிழ்ச்சியா இருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க எந்த டாக்டரை வேணா எந்த ட்ரீட்மெண்ட்டை வேணா குழந்தை உடனே வரதை நீங்க பார்க்க முடியும். அதனால குழந்தை அப்படிங்கிறது மட்டும் இல்ல, நம்மோட மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க. லா ஆஃப் தெரப்பின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கூகுள்ல போய் தேடுங்க. சிரிப்பு மூலமாக எப்படி ஆரோக்கியத்தை நாம் வரவழைத்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத பாருங்களேன். 30 டேஸ் டைம் எடுங்க சார். இன்னைக்கு உங்களோட பிளட் சுகர், ஃபாஸ்டிங் அண்ட் பிபி பாருங்க. லா ஆஃப் தெரப்பின்னு சொல்லக்கூடிய சிரிப்பு தெரப்பியை 30 நாள் எடுங்க. சிரிங்க, மகிழ்ச்சியா இருங்க, வேற ஒண்ணுமே தேவையில்லை. 31வது நாள் உங்களோட சுகர் எடுத்து பாருங்க. நிச்சயமா கட்டுப்படாத சர்க்கரை குறைந்து போயிருக்கிறத பார்க்க முடியும். 6வது, இன்னைக்கு வேர்வை வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்வியல் முறையை மாத்திக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்க்கிறேன்,
வேர்வை நின்று போனது கூட தெரியாம இருக்கிறத பார்க்குறேன். நிறைய பேர் நான் கேட்பேன், கடைசியா எப்போ உங்களுக்கு வேர்வை வந்தது அப்படி யோசிப்பாங்க. சார் நான் வாக்கிங்லாம் கூட போறேன் சார், எனக்கு ஸ்வெட்டே ஆகிறது இல்லை சார். அப்ப வியர்வை வரக்கூடிய விஷயத்தை நாம் நம்முடைய உடலுக்கு செய்யணும். எப்படி வியர்வை வர வைக்கிறது? நம்ம வீட்டுக்குள்ள உட்காருங்க, ஃபேன் போடாதீங்க, கதவெல்லாம் அடைச்சிருங்க, ஒரு 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடல் கதகதப்பாகி அப்படியே வேர்வை உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு 15 நிமிடம் வேர்வை வருவதற்கு ஏதாவது ஒரு முயற்சி செய்யுங்க. இதுவே சர்க்கரைக்கான மிகச்சிறந்த மருந்து. ஸ்வெட் தெரப்பினே இன்னைக்கு இதை சொல்றாங்க. ஜப்பான்ல பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல சானா பாத்னு சொல்லுவோம். ஸ்டீமுங்கிறது நீராவி குளியல்னு சொல்றோம் இல்லையா? அதே போல வறட்டு சூடு குளியல் அல்லது வறட்டு நீராவி குளியல்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அறை இருக்கும், அந்த அறை ஃபுல்லா உட்டு போட்டிருப்பாங்க. அந்த உட்டுக்குள்ள போனீங்கன்னா உள்ள ஒரு மூலையில ஒரு ஓவன்ல செங்கல் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த ஓவன் கொதிச்சு கொதிச்சு அந்த செங்கல் என்ன பண்ணும்னா சூடை வந்து அந்த ரூம் ஃபுல்லா எக்ஸ்போஷர் கொடுக்கும். அதாவது ஒரு சூரியன்ல நம்ம நின்று எப்படி நமக்கு வேர்வை வருமோ, சூரியன் இல்லாமல் உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்வெட் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல பிரசித்தமா இருக்கிறத பார்க்குறோம். சைனீஸு, கொரியன்ஸு, ஜாப்பனீஸ் இவங்க 3 பேருக்குமே வந்து இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியா அவங்க இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா இந்த ஸ்வெட் தெரப்பி தான். வேர்வை வருவதற்கான முயற்சிகளை நாம் செய்வது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த ஸ்வெட் தெரப்பி அப்படிங்கிறத செய்யணும் அப்படின்னா நம்ம போய் எங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல சோனா இருக்கு, எந்த ஜிம்ல சோனா பாத் இருக்குன்னு தேட வேண்டாம். நம்முடைய வீட்டுக்குள்ளேயே அறைய மட்டும் நல்லா ஃபேன் இல்லாம ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்க அமைதியா உட்கார்ந்தீங்கனாலே ஸ்வெட் வரதை பார்க்க முடியும். ஸ்வெட் வந்த உடனே ஐயோ வேர்வை கொட்டுச்சுன்னு கிடுகிடுன்னு ஓடி போய் குளிக்காதீங்க. ஃபேனை ஸ்லிம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கக்கூடிய அந்த சூடை குறைச்சி அப்புறம் போய் குளிங்க. அப்ப உங்களுக்கு பிரச்சனையே வராது. ஸ்வெட் தெரப்பி இஸ் த பெஸ்ட் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். என்னோட அனுபவத்துல ஒரே வாரத்துல 300ல இருக்க சர்க்கரையை 100ல கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்வெட் தெரப்பி கரெக்டா பண்ணாலே போதும். அவ்வளவு அழகா உடம்போட மெட்டபாலிசம் மாறும், கழிவுகள் வெளியேறும், உடம்பு கிளென்ஸ் ஆகும், ரொம்ப பியூட்டிஃபுல்லா உடம்புல சுகர் குறையறத பார்க்கலாம். எப்படி சிரிப்பு தெரப்பி, லாஃபர் தெரப்பியோ அதே போல ஸ்வெட் தெரப்பி பண்ண முடியுமான்னு பாருங்க. 7th இம்பார்ட்டன்ட் திங், செக்ஸ் வச்சுங்க. எல்லாரும் கேட்பாங்க என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு. சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு பெஸ்ட் மீடியம் எதுனா செக்ஸ் தாங்க. கணவன் மனைவி இருக்கீங்க, உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குன்னா கணவனும் சரி மனைவியும் சரி ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணக்கூடிய விஷயம் எது அப்படின்னா தாம்பத்தியம் தான். இன்னைக்கு மிகப்பெரிய தவறு. மனதிற்கும் உடலுக்கும் மட்டுமல்ல, இன்னைக்கு உங்க சுகரை குறைக்கிறதுக்கும் செக்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மீடியா அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னைக்கு எனக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, எனக்கு எழுச்சி இல்லை, அதெல்லாம் சரி பண்றதுக்கு 1000 வழி இருக்குங்க. அதே போல மனைவிக்கு சுகர் அதிகமா இருக்கு, அவங்க பிறப்புறுப்புல வறட்சி இருக்கு, அதை சரி பண்றதுக்கும் இன்னைக்கு 1000 வழி இருக்கு. அப்ப இன்னைக்கு கணவன் மனைவி வாரத்திற்கு குறைந்தது 2 முறை தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாலே நீங்க 12,000 அடி நடந்து உங்க உடம்புல கேலரி பர்னிங் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பர்னிங் ஏற்படும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை. அப்போ ரொம்ப ஃபாஸ்டா சுகரை குறைக்கணுமா, வீக்லி 2 ஆவது கணவன் மனைவி செக்ஸ் வச்சுக்க முடியுமான்னு பாருங்க. பெரிய அளவுல உங்களோட சுகர் குறைஞ்சு போறதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து அமெரிக்கால நடக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியில எப்படி செக்ஸை சுகருக்கான மருந்தா நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தியரியில் ஆராய்ச்சிலாம் நடந்துட்டு இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா உலகமே இன்றைக்கு எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும்னு போது எல்லாருக்குமே தெரியுது மருந்து ஒரு அளவுக்கு மேல பிரயோஜனம் இல்ல மருந்தே பிரயோஜனம் இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது சுகரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு வரும்போது இந்த தாம்பத்தியம், கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய தாம்பத்தியமே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமானது 8th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்ற மாதிரி புரோட்டீன்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். பொதுவா இன்னைக்கு நம்மளோட தமிழ் வகை உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இட்லி, தோசை, இடியாப்பம்னு வரக்கூடிய உணவுகள் எல்லாத்துலயுமே அரிசியுடைய பகுதி அதிகமாகவும் புரோட்டீன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பருப்புடைய பகுதி குறைவாகவும் இருக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோ எடைக்கு 2 கிராம் புரதம் சார்ந்த உணவுகளையும் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மில்லி அளவுக்கு கொழுப்பு சார்ந்த உணவுகளையும் நம்ம எடுத்துக்கணும். நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, சுகர் வந்த உடனே வெயிட் லாஸ் பண்ணா எனக்கு சுகர் குறையன்னு சொல்றாங்கன்னு சொல்லி கொழுப்பு சார்ந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரைஸ் சார்ந்த எல்லா விஷயத்தையும் ஸ்டாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களோட தினசரி வேலையை குறைக்கிறதே கிடையாது.
அப்போ உடம்பு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் சுகர் குறையிற மாதிரி காட்டினா கூட கொஞ்ச நாள் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உங்களோட வெயிட் எல்லாம் குறைஞ்சி நீங்க பார்க்கறதுக்கு பலவீனமா ஆன பிறகு உங்களோட சுகர் ரொம்ப ஸ்பைக் ஆக ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்ப ஏன் ஸ்பைக் ஆகுது அப்படின்னா, பொதுவா உடம்புல உடம்புடைய தேவைக்காக உடல் சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல விஷயம்தான் கொழுப்பு அப்படிங்கிறது. மாடர்ன் மெடிசனோட தியரி இந்த கொழுப்பு தான் உனக்கு நோயை உருவாக்குது, அதனால கொழுப்பை கட் பண்ணு. கொழுப்பை கட் பண்ண ஆரம்பிச்ச பிறகு உங்களோட பேங்க் பேலன்ஸ் எப்படி குறைஞ்சா கடைசியில வறுமையில நம்ம போய் முடியுதோ, அதே போல உடல்ல இருக்கக்கூடிய கொழுப்பும் ஒரு குறிப்பிட்ட அளவு குறைஞ்ச பிறகு உடம்பு இயங்க முடியாத அளவுக்கு உடம்புல இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அப்ப அதுவே பாங்க்ரியாடைட்டிஸ் சார்ந்த சிரமங்களையும் டைப் 2ல இருந்து டைப் 1 சார்ந்த சக்கரை நோயாக மாறிவிடுறதை பார்க்கிறோம். அப்ப இது சார்ந்த சிரமங்களை மாற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம எடுக்க வேண்டிய முயற்சி முறையான முயற்சியில உணவுல தேவையான அளவு புரதத்தையும் கொழுப்பையும் சேர்க்கணும். அப்ப புரதம் கொழுப்பும் சேர்ந்த பெஸ்ட் உணவுகள் எது? முட்டை சாப்பிடலாம், முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சக்கரு எது வேணா நீங்க சாப்பிடலாம். வெந்தய முளைக்கட்டி சாப்பிடலாம் உங்களோட புரோட்டீனுக்காக. நம்முடைய பாரம்பரிய பயறு வகைகள்னு சொல்லக்கூடிய கொண்டைக்கடலை, கொள்ளு, பச்சை வேர்க்கடலை வேக வைத்து சாப்பிடுவது, இதெல்லாம் சாப்பிடலாம். எல்லா விதமான எண்ணெய் வித்துக்களும் அளவாக சாப்பிடும்போது உங்களுக்கு தேவையான புரோட்டீன்ஸையும் கொடுக்கும், உங்களுக்கு தேவையான கொழுப்பையும் கொடுக்கும். ரொம்ப மெனக்கடவே வேண்டாங்க, டெய்லி ஒரு 4 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. உங்க உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். 9வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி புரோட்டீனும் ஃபேட்டும் இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அதே போல ஃபைபர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். விருதுநகர்ல இருந்து ஒரு தொழிலதிபர் என்னை பார்க்க வந்திருந்தார். அவரோட சுகர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே 300-400 தான். மதுரை மருத்துவமனையில என்னை பார்த்தாரு. ஒரே கஷ்டம், அவங்க வீட்டுக்காரம்மாக்கு பயம், ஒரே பெரிய குடும்பங்க, இவங்க தான் குடும்ப தலைவர், என்ன செஞ்சாலுமே இவரோட சுகர் குறையல, எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க, சாருக்கு ஆயுர்வேத மருந்துகள் மேல பெரிய நம்பிக்கை இல்லை, அவங்க குடும்பத்துல எல்லாரும் பயப்படுறாங்க, எனக்கு உணவு முறையில ஏதாவது சொல்லி கொடுங்க அப்படின்னா. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இதுல என்ன தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு, உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு உணவு பட்டியல் நான் தயார் செஞ்சு கொடுத்தேன். அவர் 84 கிலோ எடையில இருந்தாரு. சுகர் இன்சுலின் ஒரு நாளைக்கு 30 யூனிட்ஸ் இன்சுலின் காலை மதியம் இரவுன்னு போட்டு 2 வகையான ஊசிகளை போட்டு சுகர் ஃபாஸ்டிங் சுகர் 240, சாப்பிட்ட பிறகு 350 410 வரை ஃபிளக்சுவேட் ஆகுது 6 மாச ரிப்போர்ட்ல பார்க்கும்போது. சிஜிஎம் போட்டிருக்காங்க. என்ன வகையான ஃபுட்டு கொடுத்தாலுமே அவங்களுக்கு சுகர் குறையல, பீக்லயே இருக்கு. டாக்டர்ஸ் பாங்க்ரியாஸ் கேன்சர் இருக்குமா அல்லது பாங்க்ரியாஸ் பாதிக்கப்பட்டிருக்கான்னு எல்லா விதமான பரிசோதனையும் பண்ணிட்டாங்க, எதுவுமே இல்லை. அவங்க ஏதோ டயட் சார்ட்லாம் செஞ்சு 2-3 டயட்டீஷியன் கொடுக்குறாங்க, எதுவுமே சரியா வரல. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு 3 விஷயம் தான் நான் சொல்லி கொடுத்தேன் ஃபுட்டு சாப்பிட்ற ஸ்டைல்ல. நம்பர் 1, சாப்பாடை நல்லா மென்று சாப்பிட சொன்னேன். நீங்க என்ன உணவு கொடுக்குறீங்கன்றது முக்கியம் இல்லைம்மா, சாப்பாடு அவர் நல்லா மென்று சாப்பிட்டோம். ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ்ல சாப்பிட்டு உடனே ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. பெரிய தீப்பெட்டி தொழிற்சாலை, அவங்க காலையில இருந்து நைட்டு வரலாம் அதிலே பிஸியா இருப்பாங்க. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு 3 விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு நான் மருந்து கொடுக்கல, மாத்திரை கொடுக்கல, நீங்க சாப்பிட்ற மருந்தே போதும், எனக்கு நான் சொல்ற 3 விஷயம் மட்டும் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங், காலை உணவுக்கு 15 நிமிஷம், மதிய உணவுக்கு 25 நிமிஷம், ராத்திரி உணவுக்கு 25 நிமிஷம், வேற ஒண்ணுமே கிடையாது. அவரும் சரி நான் அதை ஃபாலோ பண்றேன். ஏன்னா மருந்து இல்லைன்னு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க ஃபேமிலியில 1-2 டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நீ எக்காரணத்தை கொண்டும் இயற்கை மருந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு. இப்படியும் நிறைய மூடர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப அவர் வந்தவுடனே அவரை உட்கார வச்சு முதல்ல அவருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது, ஏன் சுகர் இருக்கு, இன்ஃப்ளமேஷன்னா என்ன, இதை எப்படி செய்யணும், எப்படி குணப்படுத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்தது மென்று சாப்பிடணும். இந்த மென்று சாப்பிடும்போது உடம்புல என்ன நடக்குதுங்கிறத பிசியாலஜி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அவர் இஸ் கன்வின்ஸ்டு, சரிங்க சார் நீங்க சொல்ற மாதிரி நான் இன்னைக்கே மாத்திக்கிறேன். 2வது, எண்ணெய் தேய்ச்சி குளிக்க சொன்னேன். இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது உடம்போட இன்ஃப்ளமேஷன் எப்படி குறையும், இதை செய்யறதுனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பயன்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி விளக்கமா அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன். இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா அவர் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு 25 வருஷம் ஆச்சு. எங்க ஏதோ சளி பிடிக்குது, அது பண்றது இது பண்றது, யாரோ குடும்பத்துல இருக்க இன்னொரு டாக்டர் சொல்லியிருக்காரு, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா உனக்கு உடம்புல பிரச்சனை வருது இல்ல, நீ அதை செய்யாதப்பா அப்படின்னு சொன்னதுனால இவரை விட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் சளியும் குறையில, இருமலும் குறையில, டெய்லி தும்மின்னு தான் இருக்காரு. இருந்தாலும் இது ஒரு காரணம் நினைச்சதுனால அவங்க விட்டுருக்காங்க. அப்ப நல்லா உடம்பெல்லாம் எண்ணெயை பூசி ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் கழிச்சு அவர் குளிக்கிற ஒரு ஹேபிட் பண்ணணும். அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் சொன்னேன். 3rd, அவருக்கு தண்ணீர் வெந்நீர் குடிக்கக்கூடிய வித்தியாசத்தை சொல்லி கொடுத்து
அந்த வெந்நீர்ல மட்டும் நான் என்ன சொன்னேன்னா ஜீரகமும் சோம்பும் ஏலக்காவும் கிராம்பும் போட்டு, நம்ம இந்த நட்சத்திர பூன்னு சொல்லுவோம், அன்னாசி பூன்னு சொல்லுவோம், அதை போட்டு எப்படி ஒரு தண்ணி ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், இதை கூட உங்களோட ஃபேமிலியில் இருக்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுங்க, இதை குடிக்கலாமா வேணாமான்னு. அவங்க சரின்னு சொன்னாங்கன்னா குடிங்க சார் அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் அப்படின்னாரு. இந்த மூணு விஷயம்தான். சாப்பாடை மென்று சாப்பிடணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், ஜீரகம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு எல்லாம் 2 கிராம் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை மட்டும் காலையிலேருந்து நைட்டு வரலாம் குடிக்கணும். இது எதுக்காகனா உடம்புல இருக்கக்கூடிய டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், பேங்க்ரியாஸோட பாரத்தை குறைக்கிறதுக்கும், ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கும், கட்டில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக்ஸாகவும் இது உபயோகமாகட்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருந்தேன். முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு வந்து பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியிலேருந்து 2 டாக்டர்ஸும் கூட வந்திருந்தாங்க. அவரோட சுகர் இன்னைக்கு ஃபாஸ்டிங் வந்து 150 160, போஸ்ட் பிராண்டியல் 190, பெரிய வித்தியாசம். அப்போ அவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ்டு, நீங்க மருந்தே கொடுக்கல எப்படி வந்து சுகர் கண்ட்ரோல் ஆச்சு? எங்க அண்ணனுக்கு வந்து இந்த மாதிரி மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க, இது எப்படி ஆச்சு? நாங்க ஒரு லேப் இல்லை 3 லேப்ல பார்த்துட்டோம், சிஜிஎம் போட்டு பார்த்துட்டோம், இருந்தாலும் இது வந்து பெரிய சர்ப்ரைசிங்கா இருக்குன்னு சொல்லும் போதுதான் நான் சொன்னேன், சர்க்கரை நோய் வாழ்வியல் நோயை தவிர உடலியல் நோய் கிடையாது. உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்க ப்ராப்பரா பார்த்துக்க முடியும்னா, சாப்பாடு நல்ல மென்று சாப்பிட முடியும்னா, உடம்புல இருக்க இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நல்லா உடம்புல நல்லா எண்ணெய் தேர்த்து குளிக்க முடியும்னா, அதே போல தண்ணீரே மருந்தாக இருக்கக்கூடிய அளவுக்கு வெந்நீராக மாற்றி அந்த வெந்நீர் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அன்வான்ட் டாக்ஸின்ஸை வெளியேற்றி லிம்பாட்டிக் சிஸ்டத்தை நல்லா தூண்டக்கூடிய வகையில உங்க உடம்ப வச்சுக்க முடியும்னா, சர்க்கரை நோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பாருங்களேன், இது நம்ம யார் வேணா செய்யலாம். உட்கார்ந்து 15 நிமிஷம் நம்மளால சாப்பிட முடியாதா? மென்று நன்றாக சாப்பிட முடியாதா? டிவி பார்க்காம மொபைல் பார்க்காம சாப்பிட முடியாதா? சாப்பிடும்போது சண்டை போடாம வெட்டி பேச்சு பேசாம நம்மளால சாப்பிட முடியாதா? நிச்சயமா முடியும். அதே போல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? நீங்க தலைக்கு எண்ணெயே வைக்காதீங்க, உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ங்க. ஆஸ்துமா நோயாளிகள் கூட நீங்க உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்க ஆஸ்துமா நோயே குறையறத நீங்க பார்க்க முடியும். இதய நோயாளிகள் கூட உங்க உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உடம்புடைய புத்துணர்வு அடையிறத பார்க்க முடியும். சிறுநீரக நோயாளிகள் கூட எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு குளிச்சிங்கன்னா அவ்வளவு அழகா உடல்ல இருக்கக்கூடிய நீர் வெளியில இறங்கி போறதை நீங்க பார்க்க முடியும். அதனால இந்த நோய் அந்த நோய் இருக்கு, என்னால இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னு இல்லாம முறையா எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய வழிமுறையை உங்களால பின்பற்ற முடியும்னா அவ்வளவு பெரிய மாற்றம் உங்க உடம்புல ஏற்படுவதை பார்க்க முடியும். அதே போல ஜீரகம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு அன்னாசிப்பூ இந்த 5 பொருள் நம்ம வீட்டு சமயக்கட்டிலே இருக்கு. இதை 1 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். 1 லிட்டர் தண்ணி குபு குபுன்னு கொதிக்கும் போது எல்லாத்தையும் 2 கிராம் போட்டு தட்டு போட்டு மூடி ஸ்லிம்ல வச்சிருங்க நெருப்பை. ஒரு 5 நிமிஷம் அதை நல்லா உள்ள வேகும். வெந்த பிறகு அழகா எடுத்து அதை வடிகட்டி ஒரு ஃபிளாஸ்க்ல போட்டு வச்சுட்டு காலையில இருந்து நைட்டு வரல எப்பெல்லாம் டீ குடிக்கணும் போல இருக்கோ அப்பெல்லாம் அதை குடிங்களேன். அப்ப பாருங்களேன், உங்க உடம்புல வியாதியே இருக்காது. யூ வில் பி பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நோய் இல்லாத வாழ்வுங்கிறது சக்கரை குறைஞ்சு போன வாழ்வை நீங்க பார்க்க முடியும். சார் நீங்க சொன்ன 9 விஷயமும் என்னால பண்ண முடியாது, எனக்கு வந்து லைஃப் வந்து பயங்கர பிஸி சார், எனக்கு டைமே கிடையாது. அப்ப கட்டுப்பாடு இல்லாத சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு காயகல்ப மருந்து இருக்கு. பொதுவாக மெகனில் சூர்ணத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன். இது சாப்பிட்டாலே சுகர் நல்ல கண்ட்ரோலுக்கு வரும், அது பிரச்சனை இல்லை. ஆனா அன்கண்ட்ரோல்டா இன்சுலின் ஊசி போட்டு கூட நீண்ட காலமாக நாட்பட்டா மாதிரி இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோயை நான் எப்படி வந்து சரி பண்ணணும்னா, இந்த 10 விஷயத்துல 9 விஷயத்த நீங்க பண்ணாலே கண்ட்ரோல் ஆகும். ஆனா அந்த 9 விஷயத்த பண்ண முடியல, என்னால கன்சிஸ்டண்டா பண்ண முடியலன்னு யோசிச்சீங்கன்னா இந்த 10வது விஷயத்த பண்ணுங்க. இந்த 10வது விஷயத்த நம்ம கொடுக்க போறது ஒரு மருந்து, மெகனில் ரெஜ் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மெகனில் ரெஜுவனேட்டர் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாத்திரையை காலை 2 இரவு 2 எடுத்துங்க. இது ஒரு காயகல்ப மருந்து. இந்த காயகல்பம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உடம்புல இருக்க வாத பித்த கபம், உடம்புல இருக்கக்கூடிய 7 மண்டலங்கள் சொல்லக்கூடிய செரிமான மண்டலம், இரத்த மண்டலம், தசை மண்டலம், எலும்பு மண்டலம், எலும்பு மஜ்ஜை மண்டலம், நம்முடைய இனப்பெருக்க மண்டலம், நாளமிலா சுரப்பிகள் மண்டலம், ஹார்மோன்கள் சார்ந்த மண்டலத்தை தாண்டி வரக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலங்கள் வரை இருக்கக்கூடிய 7 மண்டலங்கள். இது கூட உடம்புல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், மூலாதாரத்தில் ஆரம்பித்து சஹஸ்ரஹாரம் வரை இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள்.
உடம்பில் இருக்கக்கூடிய 5 அவயங்கள், அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய கோஷம்னு சொல்லக்கூடிய 5 அவயங்கள். இது கூட நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 108 வர்ம புள்ளிகள். இந்த 5 நிலைகளிலும் இருக்கக்கூடிய சக்தி ஓட்டத்தை முன்பிருந்து பின்பாகவும் பின்பிருந்து முன்பாகவும் இருக்கக்கூடிய பலவீனங்களை மாற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய மிகச் சிறந்த மருந்து தான் இந்த காயகல்ப மருந்துகள். அந்த வகையில சர்க்கரை நோயாளிகளுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய காயகல்ப மருந்து தான் இந்த மெஹ்னில் ரெஜுவனேட்டர் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரைகள். இது கொஞ்சம் விலை கூடியது தான். காரணம் என்னன்னா, ஒரே மருந்தை 101 முறை தொடர்ந்து அரைத்து செரிமானமூட்டப்பட்ட ஒரு மருந்தாக மாற்றக்கூடியதுதான் இது. ஏன்னா இந்த மருந்து ஒரு 100 கிலோ நான் ரா மெட்டீரியல் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், செஞ்சு முடிக்கும் போது எனக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ தான் அந்த ரா மெட்டீரியல் அவுட்புட் கடைசியா கிடைக்கும். அதனால இந்த மாத்திரை விலை அதிகமானது. ஆனால் நம் உயிரை விட, ஆரோக்கியத்தை விட விலை அதிகமான விஷயம் எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. இது எல்லாருக்கும் தேவை கிடையாது. யாரெல்லாம் அன்கண்ட்ரோல்டு பிளட் சுகர்ல போராடுறீங்களோ அவங்க மட்டும் இந்த மெஹ்னில் ரெச் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரையை காலை 6 மணிக்கு 1, 10 மணிக்கு 1, மதியானம் 2 மணிக்கு 1, சாயந்தரம் 6 மணிக்கு 1, நைட்டு 10 மணிக்கு 1, 5 வேளைகள் சாப்பிடுங்க. நீங்க பல ஆயிரம் கொடுத்து வாங்கி சாப்பிடக்கூடிய உங்க இன்சுலின் வேலை செய்யாத நிலையில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை கூட ஒரு 2 மாதம் 3 மாத கால பிரயோகத்திலேயே மிகப்பெரிய அளவில் மாற்றிவிடக்கூடிய சிறந்த மருந்து தான் இந்த மெஹ்னில் ரெச் கேப்சூல்ஸ். நான் திரும்பவும் சொல்றேன், மார்க் மை வேர்ட்ஸ், 10 விஷயத்துல 9 ஃபாலோ பண்ணுங்க. இந்த 9 ஃபாலோ பண்ண முடியாதவங்க மட்டும் இந்த மாத்திரையை வாங்கி சாப்பிடுங்க. சில வீடியோக்கெல்லாம் நான் கமெண்ட்ல பார்த்தேன், சிலர்லாம் மனம் வருந்தி எழுதியிருந்தாங்க, என்ன சார் நீங்க கூட மாத்திரையை சொல்றீங்கன்னு. நான் மாத்திரை உங்களுக்கு பரிந்துரைக்கவில்லை. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க. வாழ்வியல் மாற்றங்களையும் உணவுகளையும் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யாரால முடியலையோ, நான் வேலைக்கு போறேன், இல்லை எனக்கு வீட்டில் செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகள் கிடையாது, எனக்கு வயசாச்சு, எனக்கு கணவன் இல்லை, இல்லை எனக்கு மனைவி இல்லை, சப்போர்ட் சிஸ்டம் இல்லை சார், நான் இந்த ஊர்லயே இல்லை சார், நான் சிங்கப்பூர்ல இருக்கேன், நான் அமெரிக்கால இருக்கேன். அப்ப அப்படி இருக்கவங்களுக்கு வேற வழி இல்லை, தனியா பேச்சுலரா இருக்கவங்க நீங்க சொல்றதெல்லாம் பண்ண முடியலன்னு நினைச்சீங்கன்னா அவங்க மட்டும் இந்த மெஹ்னில் ரெஜுவனேட்டர் கேப்சூல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரையை ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடணும். காலை 6 மணி, 10 மணி, மதியம் 2 மணி, மாலை 6 மணி, இரவு 10 மணி. இது சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடிலாம் பார்க்காதீங்க. உங்களோட செல்போன்ல 5 வேளை இந்த மருந்துக்கான அலாரம் வச்சு, இது கேப்சூலா தான் வரும், எடுத்துட்டு அப்பப்போ ஒரு மாத்திரையில தண்ணியிலையோ வெந்நிலையோ சாப்பிடுங்க. ஒரு மண்டலம் 48 days to 60 days இதை ஃபாலோ பண்ணுங்க. திருப்பி போய் உங்களோட சுகரை செக் பண்ணி பாருங்க. அவ்வளவு பெரிய மாற்றம் வந்திருப்பதை பார்க்க முடியும். அன்பு நேயர்களே, நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். இன்னைக்கு சுகர் சாபம் கிடையாது. சர்க்கரை நோய் நமக்கு இறைவன் இட்ட சாபமாக நிறைய பேர் மனம் வருந்துறத பாக்குறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. முறையான புரிதலோடு சர்க்கரை நோயை நம்மால் அணுக முடியும்னா, இன்னைக்கு சர்க்கரை நோயை குணப்படுத்த மட்டுமல்ல, கட்டுப்படுத்த மட்டுமல்ல, நம்முடைய பரம்பரையிலே இருந்து கூட ஒழிக்க முடியும். ஆனா அதற்கான முயற்சிகள் எடுக்க நாம் தயாரா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்களோட கம்யூனிட்டியில ஷேர் பண்ணுங்க. மருந்தற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். சமூகம் என்று மருந்தற்ற வாழ்க்கைக்கு மாறுகிறதோ அன்றைக்கு தான் நான் உண்மையிலேயே வெற்றி பெற்ற நாள். அதற்காக தான் உங்களுக்காக இந்த வீடியோ, இந்த அறிவுறுத்தல் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதனால மருந்துகள் அப்படின்னு நான் சொல்றது, கடைசியா சொல்வது எதுக்குன்னா, இது உங்க காதுலயே விழக்கூடாதுங்கிறதுக்காக தான். முதல்ல அதை புரிஞ்சுங்க. மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ சார்ந்த கமெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது இருக்கு, அல்லது இதுல சந்தேகங்கள் ஏதாவது இருக்குன்னா என்கிட்ட இந்த வீடியோல அந்த கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கேள்விகளை, சந்தேகங்களை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க. எனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ உங்களுக்கு மற்றும் ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.